நான் வந்து ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் பணம் குடுத்துட்டேன். ஏன் அப்டின்னா, பணங்கிறப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும், பணம் காசு விஷயத்துல நம்மளால வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கிறதுனால, நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம கண்டிப்பா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் முடிவு பண்ணி சரி பார்த்துக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் என்ன வருதோ, எதா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து சரியான ஒரு இதில வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு பக்குவங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால வந்து சமாளிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாம எதையுமே வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு போனோம்னா, நம்மளால கண்டிப்பா வந்து அத வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுங்கிறது நம்மளால வந்து முடியாத மாரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும். அதனால வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த முடிவ நான் எடுக்கிறதுக்கு நான் தாம்மா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட நான் சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, "நீ வந்து ஏற்கனவே வந்து ஆ தங்கச்சி கல்யாண விஷயத்துல வந்து நீ வந்து அது சரியில்லை, இது சரியில்லைன்னே சொல்லிட்டு இருந்தப்பா. நாங்க அதுக்கெல்லாம் என்ன சொன்னோம், இதெல்லாம் வந்து சரியில்லைன்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு என்ன முடியுதோ அத வந்து நம்ம செய்றதுக்காக ஒரு பழகிக்கணும், பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஆனா வந்து நீ என்ன பண்ண, அதெல்லாம் கேட்கல. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ண. அத வந்து நம்மளுக்கு ஒரு கொண்டுட்டு போறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேல நம்ம கொண்டுட்டு போனா மட்டும் தான் வந்து எதா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும். அத வந்து நீ வந்து எதையுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதில நீ கொண்டுட்டு போலம்மா. அதனால வந்து நான் வந்து முடிவெடுத்தது நீ ஒண்ணும் தவறுன்னு சொல்லாத. தங்கச்சி விரும்புனா, அவ வந்து நல்ல பையனா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நானே வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், செய்வேன். அதே வந்து அவன் ஒரு வேலையும் இல்ல, வீடும் ஒரு சரியான ஒரு வீடு இல்ல. அப்படி இருக்கிறப்போ ஒரு அண்ணனா இருந்து நம்ம வந்து தங்கச்சிய படிக்க வச்சிருக்கோம். அவ மாசம் 20,000 சம்பாதிக்கிறா. அவ சம்பளத்த வாங்கி தான் அந்த பையன் வந்து குடும்பம் நடத்தணுங்கிற மாதிரி அவன் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய், இவ வந்து தேவையில்லாம அவன் வந்து அவள்ட்ட நல்லா பேசுறத மட்டும் வச்சுட்டு ஒருத்தவங்க குடும்பம் நடத்திற முடியுமாம்மா? நல்லா யோசிச்சு பாரு. அப்பா இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு. ஆட்டோ ஓட்டி தான் வந்து இந்த அளவுக்கு எங்கள கொண்டுட்டு வந்தாரு. அப்பா வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்காம உன்ன வேலைக்கு அனுப்பிட்டு, பிள்ளைங்கள வந்து நீ வளர்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தா, உனக்கு அப்பா என்ன எப்படி இருந்திருக்கும் சொல்லு? நீ வந்து யோசிப்பியா? யோசிக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அது சரிதான்ப்பா நான் இல்லைங்கள. அந்த பையன கூப்பிட்டு பேசுவோம். நீ அதுக்கு எதுக்கு முன்னாடியே வந்து வேண்டான்னு சொல்ற? அந்த பையன் என்ன மனநிலையில இருக்கிறான்? என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. அதுக்கு முன்னாடியே அவளும் 3 வருஷமா விரும்பியிருக்கா. டக்குன்னு நீ வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம்ன்னு நம்ம சொன்னோம்னா, கண்டிப்பா அது வந்து அவளுக்கு மனசளவுல ரொம்ப இதா இருக்கும். என்னடா நம்ம ஃபேமிலில அப்படின்ட்டு. அந்த பையன கூப்பிட்டு பேசி அவன் வந்து எதுக்கும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்னா, நம்ம வேணா இவள்ட்ட அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா. நம்மள வந்து தப்பா நினைக்க மாட்டா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, அவர கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. எடுத்த எடுப்பிலேயே நீங்க வேண்டாம், வேண்டாம், வேணான்னு இதையே 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறத தான் அவ சொல்றாளே தவிர, நம்ம என்ன வந்து நீ என்ன யோசிக்கிற? நீ எதுக்காக வந்து வந்து வேணாங்கிற? அப்படிங்கிறத அவளுக்கு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு வந்து காதல் வந்து கண்ண மறைக்குதுப்பா அப்படின்னோனே, சரி விடுமா அப்பனா நீ வந்து நான் சொல்றத நீ கேளு. நீ வந்து நாளைக்கு அந்த பையன வர சொல்லு. வர சொல்லி நம்ம வந்து பேசி பார்ப்போம். பேசிட்டு அவன் வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறானோ, அத பொறுத்து நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அடுத்தப்புறம் அவ கல்யாண விஷயத்துல என்ன முடிவோ அத நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து இந்த மாரியே இது பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, நீ எனக்காக வந்து வந்து சொல்லக்கூடாது. இது மாரி வந்து கல்யாணம் செஞ்சு வைப்பா, பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. அத மட்டும் நான் உன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து முதல் நாளே வந்து என்ன சொன்னேன்னா, நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லா பொருளையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட கேட்டுட்டு இருந்ததுக்கு அவர் சொன்னார், எதுக்கு இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புற? நல்லா தானே இருந்த, போன மாதம் தானே போயிட்டு வந்த, அதுக்குள்ளே இப்போ ஏன் திரும்பி மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குற அப்படின்னோடனே, இல்லைங்க நான் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. நான் வந்து அங்கே எந்த யூஸ்க்காகவும் போகலை. என்னோட வந்து சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்ல, அதனால அத போய் அம்மாவ எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். அவங்க எடுத்து வைக்கிறாங்க. சில திங்ஸ் நான் இங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். அத எடுக்கிறதுக்கு தான் ஒரு 3 நாள் தான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்னோனே, அதான் அத்தை இருக்காங்கல்ல, குழந்தைய வந்து ஸ்கூல் கிளப்பி அனுப்பிவிடுவாங்க. நீங்க போய் விட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 3 நாள் மட்டும் பார்த்துக்கங்க. நான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னோனே, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்படியே தான் ஒரு ஒரு தடவை ஏதாச்சும் சொல்லிட்டு நீ கிளம்புற. ஆனா வந்து ஒரு 1 மாசத்துக்கு ஒரு தடவ வந்து போகாம இங்க இருக்கவே மாட்டேங்கிற. நீ தான் வந்து உங்க அண்ணி தான் வந்து போன தடவ நீ போனதுக்கே வந்து ஏதோ வாங்க வந்திருக்க மாரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கு நீ திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இது மாரி வந்து என்னால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. நான் போற விஷயம் வந்து அம்மாவுக்கு ஏதாச்சும்
பணம் ஏதாச்சும் அம்மாவுக்கு இந்த பேங்க்கில் ஏறுற பணத்தை வந்து ஏறி இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து நான் போகிறது. ஆனால் வந்து அது இவர்கிட்ட நம்ம எதையா இருந்தாலும் வந்து உண்மையை நம்ம வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இவர்கிட்ட நான் அது மாதிரி அம்மாவோட பணத்தை எடுத்து கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் அம்மாவுக்கு பணம்லாம் வருது, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவரோட சம்பள பணம் வந்து ஒரு பென்ஷன் மாதிரி வந்து இவங்களுக்கு மாதம் மாதம் அந்த கம்பெனிலேருந்து போட்டு விட்றாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் போட்டு விடுன்னு சொல்லி தான் அவங்க இதில் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து 7 வருஷமாகவே ஏறிட்டு இருக்கு. ஆனால் நான் இவர்கிட்ட என்றைக்குமே வந்து சொன்னது கிடையாது. எங்கள் அண்ணிக்கு தெரிஞ்சால் எங்கள் அண்ணனை வந்து எதுவுமே எங்கள் அம்மாவுக்குன்னு செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த 7,000 பணத்தில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஏதாச்சும் செய்கிறது, இல்லை அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து செய்கிறது பண்ணுறதெல்லாம் வந்து அந்த காசுலேருந்து தான் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், சில போய் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஏன் இப்போ தேவையில்லாமல் போயிட்டுருக்க, போகிற வர்றதுக்கு இங்கே அங்கேயா இருக்குது உங்கள் வீடு சொல்லு, எப்படியும் ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும், பஸ் சார்ஜ் எல்லாம் எவ்வளோ வருது, ஒரு தடவை போகிறதுனா 1000 செலவாகுது, தேவையா இது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆனால் போனாலுமே எங்கள் அம்மா எனக்கு 2000 3000 பணம் கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை வாங்கி நான் சீட்டு போடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் சேவ் பண்ணி தான் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். ஆனால் அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லலை. அவர்கிட்ட சொன்னேன்னா என்ன சொல்லுவார்னா, அந்த நகையை அடகு வைக்கிறது அப்படி தான் இருப்பார். அவர் முயற்சியில் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டார். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன இது பண்ணிட்டேன்னா, நமக்கு எது ஒரு இது கிடைக்குதோ அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இதில் தான் நான் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தது. அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி நம்மளுக்கு இது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றத நம்ம அவங்க பேச்ச இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்ம அம்மா வந்து நமக்கு முக்கியம். அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ நம்ம வந்து ஒரு உதவி பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தான் இருக்கிறோம். வேறு யாரும் வந்து அண்ணியோ இல்லை அண்ணனோ வந்து அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே போனாலுமே அண்ணன் வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு அவர் வேலையை லீவ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணி பேசுவாங்க. அதனால் தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஊருக்கு கிளம்பி போனது. சரின்னு கிளம்பி பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கும் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு என்னை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்னை மாதத்துல ஒரு 3 நாளோ இல்லை ஒரு 5 நாளோ போய் அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிது. மற்ற நாள்லலாம் வந்து எங்கள் அன்னிக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இல்லைங்களா, இருந்தாலும் வந்து நான் போனேன்னா இங்கே அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு வந்து எது வந்து சரியான ஒரு இதாக இருக்கும், நமக்கு பிடிச்சிருந்த விஷயத்த வந்து நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாமல் நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஹஸ்பண்ட் கூட இப்போ பேசினார் தான் நான் இங்கே வந்ததுக்கு.